அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சென்னையில் கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சென்னையில் கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சென்னையில் கூடுவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுக பொதுக்குழு கூட்டம் வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்து அதிமுக தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல அதிமுக சட்ட விதிகள் 19 மற்றும் 25 படி வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்துல அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்புதல் அனுப்பப்படும். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அனுப்பப்படும் அழைப்புதலுடன் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்டுதோறும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த பொதுக்குழுவானது கூட்டப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது கூட்டப்பட இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுல பல்வேறு சில பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாக இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஆங்காங்கே எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடக்கக்கூடிய பொதுக்குழு என்பதால் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள், குறிப்பாக ஆளும் கட்சியை விமர்சிக்கக்கூடிய வகையில, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையிலையும் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பிரிவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அதே போல நிர்வாகிகளுக்கும் அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வகையில சில தீர்மானங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலகட்டத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டமானது தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக டிசம்பர் இறுதி வாரத்தில் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. கடந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.